Hi friends and families, daddies, mommies, இதே pregnant ஆக போறவங்க, ஆல்ரெடி pregnant இருந்து டெலிவரிக்கு ரெடியா இருக்கிறவங்க, இப்போ டெலிவரி ஆனவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ நான் ஷேர் பண்ண போகிற டிப்ஸ் வந்து அப்படிப்பட்ட டிப்ஸ் தான். ஓகேங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி என்ன வீடியோ பார்த்தோம் அப்படின்னா, மாமிஸ்லாம் வந்து ஃபீட் பண்ணுற மாமிஸ், அப்புறம் வந்து இப்போ குழந்தை பெற்றவங்களுக்காக வேண்டி என்னெல்லாம் வந்து பண்ணணும், நீங்கள் குழந்தை பெற்ற புதுசில் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற வீடியோ நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதெல்லாம் பண்ணவே கூடாதுப்பா நீங்கள் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் நம்ம ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஃபுல் வீடியோ பாருங்கள். நிறையா சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். நான் என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணேன் என்னோடய பேபி பிறந்த புதுசில், அதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் எனக்கு ஷேர் பண்ண போகிறேன். பிகாஸ் நீங்களுமே ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மாவாக தான் ஆக போகிறீங்க, அம்மாவாக இருப்பீங்க. இதெல்லாம் பண்ணாதீங்க. ஓகேங்களா? நான் தான் முன்னாடியே உங்களுக்கு ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபீட் பண்ணுறது தான் நான் சொல்லுவேன். இப்போது நீங்கள் ஓவர் ஃபீடிங் பண்ணக்கூடாது. ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்கு, உங்கள் குழந்தை அழுகுறாங்க அப்படின்னா நீங்கள் உடனே ஃபீட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? குழந்தைய வந்து ஏதாவது கடிச்சிருக்கா நீங்கள் வந்து அவங்க பாடி ஃபுல்லாக செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. நீங்கள் இடத்துலையும் ஃபீட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஒரு மாதிரி கக்கிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு மாதிரி வாமிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை நீங்கள் நிறைய பேர் வந்து கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நானே அது பண்ணியிருக்கேன். குழந்தை ரொம்ப அழுகுறாங்க அப்படின்னா உடனே எடுத்து ஃபீட் பண்ணிடுவேன். என்ன பண்ணிடுவாங்க, ஏன்னா இப்போ நான் கொடுத்துருப்பேன் ஒரு ½ hour அவங்க அழுதுருவாங்க. நம்ம என்ன டைமிங் வச்சுருக்கோம், 2 to 3 hours தான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபீட் பண்ணுவோம். பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ½ hour ஒருக்க எங்கள் பேபி வந்து அழுவாங்க. நான் எடுத்து ஃபர்ஸ்ட் எனக்குலாம் தெரியாது. நம்ம அப்போ தான் நம்ம வந்து குழந்தை பத்திருக்கோன்ற மாதிரி எனக்குலாம் அந்த விஷயங்கள்லாம் தெரியாது. அப்புறம் தான் எங்கள் வீட்டில் உள்ளவங்க பெரியவங்க சொன்னாங்க, நீ வந்து எடுத்து வந்து ஃபீட் பண்ணாத, பால் கொடுக்காத. எடுத்துமே பால் கொடுத்தனா அந்த குழந்தை வந்து கக்க தான் செய்யும். ஃபர்ஸ்ட் செக் பண்ணிப்பாரு குழந்தைய. நம்ம வந்து மடியில் தூக்கி வைக்கும் போது என்ன பண்ணிடணும் அப்படின்னா செக் பண்ணிடணும். அப்படியே செக் பண்ணிக்கிட்டே நம்ம மடியில் தூக்கி வைக்கணும். பார்த்துட்டு மஸ்கிட்டோ ஏதாச்சும் கடிச்சிருக்கா, கொசு கடிக்குதா, அப்புறம் வந்து ஏதாச்சும் பூச்சி கடிச்சிருக்கா, வேறு ஏதாச்சும் அவங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுள் ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா பக்கத்தில், சாங்ஸ் ரொம்ப ஏதாச்சும் நாய்ஸிங்காக இருக்குதா, அந்த மாதிரி விஷயம், ஃபேன் ஓடாமல், அந்த மாதிரி நிறையா செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அவங்க ஏதாவது பண்ணிக்கிட்டாங்களா, அவங்க மூஞ்சிலே பரண்டி வைப்பாங்க. சில பேர்லாம், சில குழந்தைங்கலாம் முடியை பிடிச்சி இழுப்பாங்க, காதை பிடிச்சி இழுத்துக்குவாங்க. என்னோடய பேபிலாம் வந்து அவள் முடியை பிடிச்சே இழுத்துக்குவாள். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அழுவாங்க குழந்தைங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதெல்லாம் பண்ணுறாங்க செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபீட் பண்ணுங்கள். ஓகே, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, பசிக்கு தான் அழுகுறாங்கன்னு சொல்லினா நீங்கள் வந்து ஃபீட் பண்ணுங்கள். செக் பண்ணாமல் பண்ணாதீங்க. பிகாஸ் ரொம்ப ஓவர் ஃபீடிங் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் அது ஒரு இதாகும், வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்க சொன்னோம். ஸ்டொமக் வந்து ஒரு மாதிரி பிரச்சனை. சில குழந்தைங்க வந்து ஸ்டொமக் வந்து அப்செட்டாக இருந்தால் கூட அழுவாங்க. ஓகேங்களா? ரொம்ப ஹீட் ஏறிச்சுனாலும் அழுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால தான் குழந்தைங்க அழுவாங்க. எடுத்ததுமே பால் கொடுக்காதீங்க. இது முக்கியமான ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். நான் தப்பு பண்ணியிருக்கேன் இந்த விஷயத்தில். அப்புறம் என்னது ஒரு விஷயம் அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து என்கிட்ட ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, என்னோடய பேபி வந்து ஒரு கம்மி வெயிட்டில் தான் குழந்தை பிறந்தாங்க. ஆனால் அவங்க வந்து வெயிட் கெயினே ஆக மாட்டேங்கிறாங்க. 3 months ஆயிடுச்சு, 4 months கிட்ட இருக்காங்க, பட் வெயிட் கெயின் ஆக மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி டவுட் கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கு ஏதாச்சும் கொடுக்கலாமான்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 6 months வரைக்குமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபீட் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் பால் கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த பாலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, உங்களுடைய பிரஸ்ட் மில்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிடணும்னு நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நான் டேக் பண்ணுறேன் மேலே. அந்த சாப்பாடை நீங்கள் சாப்பிடுங்க. ஓகேங்களா? சாப்பிட்டுட்டு நீங்கள் தொடர்ந்து சாப்பிடணும். உடனே வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட் ரிசல்ட்லாம் கிடைக்காது எதுலேயுமே. தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருந்து ஒரு 1 week பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லிடுறேன், உங்களுக்கு பிரஸ்ட் மில்க் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நீங்கள் அப்புறம் வந்து உங்களுக்கு மில்க் கொடுக்கலாம். 6 months வரைக்குமே வந்து நீங்கள் பிரஸ்ட் மில்க் மட்டுமே கொடுங்க. குழந்தைங்களுக்கு வேறு எதுவுமே கொடுக்காதீங்க. அவங்க எது சொல்கிறாங்க, அவங்க அது சொல்கிறாங்கலாம் கொடுக்கவே பண்ணாதீங்க. ஓகேங்களா? 6 months அப்புறம் வேணால் நீங்கள் வந்து நிறையா விஷயங்கள் கொடுக்கலாம். நான் நிறைய நல்லா பேபி கொடுத்தேன். என்னோடய குழந்தைக்கு நான் என்னெல்லாம் கொடுத்தேன் அப்படின்னா, நாங்கள் கேரளாவில் இருக்கிறதுனால ஏத்தைக்காய் பொடி நாங்கள் கொடுப்போம். ஏத்தைக்காய் பொடின்னு சொல்லி ஏத்தைக்காய் பழம் இருக்குல்ல, ஸோ நல்லா அதெல்லாம் பின்னாடி வீடியோ ஷேர் பண்ணுறவங்களுக்கு அதெல்லாம் கொடுக்கலாம். நீங்கள் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், என்னென்ன வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கொடுக்கலாம். பட் வந்து ஃபீட் பண்ணுங்கள். 6 months வரைக்குமே வந்து டாக்டரே நமக்கு அதான் சொல்லுவாங்க. மேபி உங்களுக்கு பாலே இல்லை, நான் என்ன பண்ண பாலே எனக்கு மில்கே இல்லை, பிரஸ்ட் மில்கே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? அவங்க வந்து உங்களுக்கு ஒரு பவுடர் மாதிரி கொடுப்பாங்க, அந்த ஃபார்முலா மாதிரி ஒரு பவுடர் கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் மில்கில் வந்து ஒரு இதில் ஹாட் வாட்டரில் எதுவும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம்.
ஓகேங்களா. நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்காம எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. அவங்க ப்ரெஸ்கிரைப் பண்ண சப்ளிமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தா மட்டும் போதும் உங்கள் குழந்தைங்களுக்கு. வரலன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நீங்களாம் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. பிரெஸ்ட் மில்க் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மட்டுமே நீங்கள் இந்த ட்ரை பண்ணிக்கலாம். அதுக்குமே டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க. நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு ரொம்பவே பிரச்சனை உடம்புல இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்காம எதுவுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஓகேங்களா. நேச்சுரலாக யூஸ் பண்ணலாம் மோஸ்ட்லி. அதுவுமே கேட்டுக்கோங்க. ஒரு சில டவுட்ஸ் ரொம்ப வச்சுருப்பீங்கல்ல, ஸோ கேட்டுக்கோங்க. நான் எனக்கு ஒன்றும் பண்ணலை, ஸோ நான் யூஸ் பண்ணேன். எனக்கு ஆல்ரெடி பிரெஸ்ட் மில்க் நிறைய இருந்துச்சு, பிரச்சனை எனக்கு வரல. அப்புறம் என்னது அப்படின்னா, நீங்கள் அந்த சொன்ன மாதிரி அந்த பொண்ணு கேட்டாங்க, ஒரு பொண்ணு கேட்டிருந்தாங்கன்னு சொன்னால, ஸோ அவங்க வந்து நீங்கள் நார்மலாக பிரெஸ்ட் மில்கே கொடுங்க, எந்த பிரச்சனையுமே கிடையாது. வரலன்னா நீங்கள் நல்லா சாப்பிட்டு உங்கள் பிரெஸ்ட் மில்கை இன்க்ரீஸ் பண்ண வச்சு உங்கள் குழந்தைக்கு பிரெஸ்ட் மில்க் கொடுங்க. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, வெயிட் வந்து ஒரு விஷயமே கிடையாது. குழந்தைங்களுக்கு நல்லா ஆக்டிவாக இருக்காங்களா, அதுதான் மேட்ரு. என்னோட குழந்தையுமே வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பிறந்தாங்க. ரொம்ப கம்மியாக இல்லை, ஒரு 850 பிறந்தாங்க. 2 கிலோ 850 கிராம் அந்த மாதிரி பிறந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் வரும்போது ஒரு 3 மாதம் வரைக்குமே கொஞ்சம் உள்ளே தான் தெரிஞ்சாங்க. உள்ளே ரொம்ப ஒல்லி கிடையாது, ஒரு மீடியம் வெயிட் இருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி குண்டெல்லாம் அப்படிலாம் இல்லை, ஒரு மீடியம் வெயிட் இருந்தாங்க. ஆனால் நல்ல ஆக்டிவிட்டி நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தா, ஒரு இடத்துல இருக்கவே மாட்டா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் கூட. பின்னாடி போயிட்டு பின்னாடி நான் நடுவில் போட்டிருந்தேன் அப்படின்னா மேலே இருப்பா. அவள் அவ்வளோ சுத்துக்கு போயிடுவா, ஒரு 5 நிமிஷத்தில் போயிடுவா. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாலே போதுமே நமக்கு. என் குழந்தைலாம் மில்கே குடிக்காம தான் இருந்தான். மோஸ்ட்லி நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், வேண்டாம் அந்த மாதிரி அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு விஷயமே கிடையாது. இங்கே வெயிட் தான் நினைக்கவே 6 மந்த் வந்துச்சு. நான் 6 மந்த்தில் நான் ஒரு பொடி கொடுக்க ஆரம்பித்தேன், அந்த ஏத்திகா அப்படின்னு சொல்லி ஒரு பொடி கொடுக்க ஆரம்பித்தேன். அது கொடுக்க ஆரம்பித்த உடனே அவங்க வெயிட்டு பயங்கரமாக கெயின் ஆகிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பிரெஸ்ட் மில்க்கு கொடுக்குறாரு. கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க, உடனே வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. குழந்தைங்க அது கொஞ்சம் குழந்தைங்க தானே, அவங்க என்ன முடியுமோ. மேபி அம்மாவோட வெயிட்டு கூட குழந்தைங்க இருக்கலாம். இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து ஒல்லியாக தான் இருந்தாங்க பிறக்கும்போது, இப்போ குண்டாக இருக்காங்க. பிறக்கும்போது ஒல்லியாக இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி என் குழந்தை இருந்தா. பட் 6 மந்த்துக்கு அப்புறம் அவள் தானாகவே குண்டாயிட்டான். ஸோ இந்த மாதிரி தான் எல்லாமே நடக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேபியோட ஸ்லீப்பிங் பொசிஷன். ஓகேங்களா. ஸோ இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். நான் பண்ண தப்புன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அதான் ஒரு முக்கியமான தப்பு நான் சொல்ல போகிறேன். என்ன பண்ணணும் அப்படின்னா, பேபி வந்து ஸ்ட்ரெயிட்டாக படுக்கிற மாதிரி தான் நீங்கள் நாம் நார்மலாக ஸ்ட்ரெயிட்டாக படணும், கால் நீட்டி படுத்துகிறோம் பார்த்தீங்கன்னா, அது மாதிரி படுக்க வைக்கணுமே தவிர ஒன் சைடாவோ இல்லைனா குப்பரை படுத்தோ நீங்கள் படுக்க வைக்கக்கூடாது. மேபி நீங்கள் படுக்க வைக்க மாட்டோம். அப்படி சப்போஸ் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறைய பேர் தூக்கத்தில் தூங்கிடுவீங்க, பேபி வந்து குப்பரை படுத்து கிடப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம பேபியோட மூக்கு வந்து கீழே பட்டுச்சு அப்படின்னா ப்ரீத்திங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும், பேபி மூச்சு திணறிடும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். என்ன பேபி என்ன பண்ணாங்க தெரியுமா, நான் ஒன் டைம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரவங்களே எங்கள் வீட்டில் எல்லாமே வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஏதோ ஃபங்க்ஷன் போயிருந்தாங்க, நான் மட்டும் பேபி பார்த்துட்டு இருந்தேன். நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரக்குள்ளே என்ன பண்ணிட்டா அப்படின்னா, அவள் கிளாத் வந்து அவள் மேலே போட்டிருந்தேன். எப்படி கிளாத்னா, இடுப்பு வரைக்குமே குழந்தைங்க வந்து தூங்கும்போது ஒரு கிளாத் மேலே போட சொல்லுவாங்க, போட்டுக்கோங்க பயப்படாமல் இருப்பாங்கன்னு சொல்லி. ஸோ அதுக்காக போட்டு வச்சுருந்தேன். அவள் என்ன பண்ணிட்டா அப்படின்னா, அந்த கிளாத்தை அப்படியே மேலே போட்டாங்க. காலை மேலே தூக்கி அவங்க விளாடுவாங்கல்ல. ஸோ அதை என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, அந்த கிளாத்து மேலே மூஞ்சில் விழுந்துருச்சு. அவள் எப்போ விழுந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அவள் அப்படியே இது பண்ணிக்கிட்டே இருந்தால் நான் டக்குன்னு, ஏன்னா எனக்கு ஒரு மனம் சொல்லிக்கிட்டே தான் இருந்துச்சு. பாத்ரூம் போனாலுமே எனக்கு ரெஸ்ட் ரூமாக நிம்மதியாக நான் போக மாட்டேன் மோஸ்ட்லி பேபியை விட்டுட்டு. ஆனால் எனக்கு அர்ஜென்ட்டாக வந்துச்சு, போய் தான் ஆகணும். போயிட்டு வரவங்கள இந்த பண்ணி வச்சுட்டான். நான் உடனே வந்துட்டேன். ஆனால் உடனே வந்து எடுத்து அப்படியே தூக்கி வச்சு அந்த மாதிரி ஒரு மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. அதுக்கு தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ. நானும் உடனே வந்துட்டேன். அது யாரும் இல்லாத எனக்கு பிரச்சனை ஆகிப்போச்சு இந்த செகண்டில். எங்களால் எங்கள் வீட்டில் இருக்கவங்க பார்த்துக்குவாங்க. அந்த நேரம் பார்த்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு போயிட்டாங்க, வெளியே அர்ஜென்ட்டாக போயிட்டாங்க, கடைக்கு போனாங்கன்னு தெரியல, எதுக்கோ போயிட்டாங்க. அப்போ தான் நான் இது பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. மேலே கிளாத்தெல்லாம் இப்போ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கிளாத் போடாதீங்க குழந்தைங்க மேலே. ஓகேங்களா. அதனால நான் சொல்ல வரேன். நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, அந்த பேபி ஸ்லீப்பிங் பொசிஷன் வந்து எப்பவுமே எப்படின்னா நேராக இருக்கணும், குப்பரை படுக்க வைக்காதீங்க. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து ஒருத்தவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, குப்பரை படுக்க வச்சு மூச்சு திணறி ரொம்ப சிவியராகி போச்சு இந்த கண்டிஷன். அந்த குழந்தைக்கு மேஜராக ரொம்ப இதாகி போச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 2-3 நாள் வச்சுருந்தாங்க ஹாஸ்பிட்டலே வச்சுட்டு, அப்புறம் தான் வந்து குழந்தைய கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும். கேர்ஃபுல்லாக பார்த்து, குழந்தைன்றது வந்து ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது, ரொம்பவே பெரிய விஷயம். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அப்புறம் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் ஃபீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படி என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் அப்படின்னா, ஃபீட் பண்ணியாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய அப்படியே எடுத்து என்ன படுக்க போட்டுருவீங்க. படுக்க போடாதீங்க.
இது வந்து மேஜராக எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக் தான் நான் சொல்லுவேன். எனக்கே தெரியல, நானே பண்ணலை ஃபஸ்ட்டு. அப்புறம் தான் எங்கள் வீட்டில் பெரியவங்க தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் 30 days வரைக்குமே வந்து அவங்க தான் வந்து நான் பாலை கொடுத்துருவேன் அவங்ககிட்ட. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எல்லாம் பண்ணிடுவாங்க, தட்டி கொடுத்து தூங்க வச்சுருவாங்க. எனக்கெல்லாம் தெரியாது, என்னை தூங்க சொல்லிடுவாங்க. எங்கள் பாட்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாம் கெஸ்ட்டு பார்க்க வந்தாங்கன்னா அப்படி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு ரூம்குள்ளே போட்டு வச்சுட்டு நீ வெளியே வரக்கூடாது, வெளியே அப்படின்ற மாதிரி வச்சுருவாங்க. குழந்தைய மட்டும் வாங்கிட்டு போய் காமிச்சிட்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நாங்கள் அந்த ஃபாலோ பண்ணுறவங்க நாங்கள். ஸோ அதனால் எனக்கு தெரியல. ஒரு 30 daysக்கு அப்புறம் நானே பாலை கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டேன்னா, படுக்க போட்டவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, குழந்தை கக்கிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு மாதிரி வாமிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருந்தாங்க. அது எனக்கு தெரியாது அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, பெரியவங்க வந்து சொன்னாங்க, நீங்கள் வந்து குழந்தைக்கு பால் கொடுத்தோன்னே என்ன பண்ணோம் அப்படின்னா, முதுகில் போட்டு தட்டி கொடுக்கணுமா. அந்த குழந்தைய நம்ம நெஞ்சு மேலே போட்டு அவங்க முதுகில் லைட்டாக டேப் பண்ணணும். அது மாதிரி டேப் பண்ணி தட்டி கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா லைட்டாக அவங்க பர்ப் சவுண்ட் கேட்கும். ஒரு மாதிரி ஏப்ப விட்ற மாதிரி ஒரு சவுண்ட் லைட்டாக வரும், குட்டி சவுண்ட் ஆகிட்டு வரும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க படுக்க போட்டுடலாம். ஸோ இது மெயினான விஷயம் தான். அப்போ அதில் நான் அப்படி பண்ணலேருந்து என் குழந்தை பண்ணலாம், வாமிட் பண்ணாமல் வாட்டெலாம் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது வந்து எனக்கு ஒரு பாடம் சொல்லலாம். நான் அதுக்கப்புறம் தான் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி உங்கள் குழந்தை வந்து கண்டிப்பாக வந்து ஏப்ப விடுவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நிறைய பேர் வரமாட்டேன்னு ரொம்ப டப்பு தட்டக்கூடாது, லைட்டாக டேப் பண்ணணும். ஓகேங்களா? லைட்டாக டேப் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து லைட்டாக ஏப்ப விட்டுருவாங்க. நிறைய பேர் டம்மு தட்டக்கூடாது, அது தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னது அப்படின்னா, இது மெயினான ஒரு விஷயம் நான் பார்த்த வரைக்குமே, குழந்தைய ரொம்ப ஷேக் பண்ணாதீங்க, ஓவர் ஷேக்கே பண்ணாதீங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, தூக்கி கொஞ்சம் சொல்லிட்டு ஒரு 1 month இப்படி பண்ணுறாங்க. அப்படி எப்படின்னே தெரியல, தூக்கி கொஞ்சம் சொல்லிட்டு அப்படியே போட்டு அப்படியே குளுக்குறாங்க. அந்த குழந்தை மண்டை டிங்கு அப்படியே ஆடுது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, குழந்தை மண்டோட பிடிச்சா நம்ம தூக்கி வைப்போம். அவங்க தெரியாதவங்களுக்கு என்னன்னு தெரியல, அவங்க மீது தெரியாமல் இருக்கலாம். நான் என் குழந்தை யார்கிட்டையுமே தரமாட்டேன் மோஸ்ட்லி. அவங்கள யாரோட குழந்தைய பண்ணிக்கிட்டு இருந்தபோது நான் பார்த்தேன், ஹாஸ்பிட்டல் வச்சு பார்த்தேன். அப்புறம் தான் ஒருத்தவங்க வந்து நர்ஸ் வந்து சொன்னாங்க, இப்படி பண்ணாதீங்க குழந்தைன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிலாம் வந்து யாருமே ஷேக் பண்ண விடாதீங்க. நம்ம நினைப்போம் இப்போ உள்ள காலத்தில் அப்படி நினைக்காதீங்க. குழந்தை எப்போயுமே ஒரு குழந்தை தான். அப்போ உள்ள காலத்தில் இப்போ காலத்தில் மாறப்போது கிடையாது. ஸோ ஷேக் பண்ணிங்கன்னா பிரெயினில் வந்து பிரச்சனை வரும். நான் சொல்கிறேன், ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னா, ஓவர் ட்ரெஸ் பண்ண விடாதீங்க. ஓவர் ட்ரெஸ், ஓவர் ஹீட்லாம் இருக்க விடாதீங்க குழந்தைங்கள. ஓகேங்களா? ஓவர் ட்ரெஸ்ஸிங்னா இப்போ வந்து பாய்ஸ்க்கு எனக்கு தெரியல, பொண்ணுங்களை பொறுத்தளவு கேர்ள் சைல்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா கிராண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னா நல்லா கிராண்டாக ட்ரெஸ் போகணும்னு சொல்லிட்டு குழந்தைய ஒரு 3 மாதம் குழந்தை இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், என்ன பண்ணிட்டாங்க, நல்லா குத்துற மாதிரி ட்ரெஸ் போட்டு கூட்டு வந்துட்டாங்க. அந்த குழந்தைக்கு நம்ம தூக்குற நமக்கே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு அந்த ட்ரெஸ் பார்க்கும்போது. எப்படி அந்த குழந்தை தாங்கினாங்கன்னே தெரியலனா அழுதுகிட்டே தான் அந்த குழந்தை இருந்துச்சு. நான்லாம் சொல்கிறேங்க, என் குழந்தைக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நல்லா கிராண்டாக ட்ரெஸ் இருக்கும், பட் அந்த ட்ரெஸ் தொட்டிங்கன்னா அப்படியே அவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். நான் அப்படி தான் கடையில் பார்த்து வாங்குவேன். நீ கேட்கலாம், கடையில் கேட்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, தெரியாமல் இருக்கீங்களா என்னன்னு தெரியலை, ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது ரொம்பவே. எப்படின்னா நல்லா சாஃப்ட் கிளாத்தாகவே இருக்கும், பட் நல்லா கிராண்டாக பஃப்னு ட்ரெஸ் இருக்கும் பாருங்க, கவுன், இந்த ஃப்ராக்லாம். ஸோ அதெல்லாம் இருக்க தான் செய்யுது மார்க்கெட்டில். நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் சொல்லி வாங்கணும், இப்படி சாஃப்ட் மெட்டீரியல் எனக்கு வேணும் அப்படி கேட்கணும் நீங்கள். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒருத்தவங்களாம் போட்டு வராங்க, குழந்தை குதிட்டு வராங்க, அப்படியே அந்த ட்ரெஸ் தொட்டாலே குத்துது. அந்த குழந்தை தொட மனசு வர மாட்டேங்குது, அந்த அவ்வளோது குத்துது அந்த ட்ரெஸ் எல்லாம். ஸோ அப்பெல்லாம் போடாதீங்க. குழந்தைக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, ஸ்கின்ல வந்து ரொம்பவே வந்து ரெட்டிஷாக வந்து வர ஆரம்பிச்சிடும். அந்த குழந்தை ட்ரெஸ்ஸை கழட்டும் போது அவங்க உடம்புல அவ்வளோ ரெட்டிஷாக இருந்துச்சு. ஸோ அப்பெல்லாம் போடாதீங்க, அவாய்ட் பண்ணிடுங்க இந்த ட்ரெஸ் எல்லாம். கேட்குறீங்க, நிறைய பேர் சொல்கிறீங்க, ஒரு சிலர்லாம் சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்கன்னா, நான் இப்படிலாம் ட்ரெஸ் போடலாம் அப்படின்னா அவங்க எப்படி வந்து வளர்ந்தா போடுவாங்க, அவங்க அதெல்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போல்லாம் என்னென்ன ட்ரெஸ்லாம் வந்துச்சு, ஸோ அதெல்லாம் அவங்க போட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போதைக்கு வேண்டாம்னு சொல்லுது. ஓகேங்களா? அவங்களுக்கே தெரிஞ்சிடும் ஒரு வயசுக்கு அப்புறம் நமக்கு இந்த ட்ரெஸ் வந்து ஓகே கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆக மாட்டேங்குது, நம்ம இந்த ஆங்கிளில் உள்ளே வேற போட்டுக்கலாம். இப்போ பிறந்த குழந்தைக்கு உள்ளே கூட அந்த பனியன் கூட போடாமல் போட்டு வந்துருக்குங்க. இது கூத்து தான் செய்யும். அப்படி போட போகிறீங்க அப்படின்னா உள்ளே ஒரு பனியன் கிளாத் மாதிரி ஒரு சாஃப்ட் கிளாத் போட்டு அது மாதிரி இந்த ட்ரெஸ் போடுங்க. அப்படியுமே இந்த ட்ரெஸ்ஸே போட வேண்டாம், நிறையா ட்ரெஸ்ஸஸ்லாம் சாஃப்டாகவே இருக்குது. ஸோ அப்படி யூஸ் பண்ணுங்கள், காட்டனை நல்லா யூஸ் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஓவர் ஹீட்டாக வந்து குழந்தைய வச்சுக்காதீங்க. இப்போது என்ன சொல்லலாம் அப்படின்னா, நைட்டாக இருக்குது, நைட் ஆயிடுச்சு, ஒரு மழை காலமாக இருக்குது, ஒரு வின்டர் சீசனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஸ்வெட்டர்லாம் போட்டு தூங்க வைக்கலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நல்லா வெயில் அடிக்குது, அந்த மாதிரி அடிக்குது, அந்த குழந்தைக்கு வேர்த்து வர்ற அளவுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடம்பை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்படி வைக்காதீங்க. அந்த மாதிரி இருந்தால் கூட பிள்ளைங்களுக்கு அந்த வேர்வை வந்து ஒரு மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகும் உடம்புல. ஓகேங்களா? ஸ்கின்ல ஏதேங்களும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் காட்டணும். ஒரு குழந்தைக்கெலாம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நான் எனக்கு எப்படி தெரியுது தெரியுமா அந்த விஷயங்கள், நான் ஹாஸ்பிட்டல் என் குழந்தை தூக்கிட்டு போகும்போது நிறைய பேர் பார்ப்பேன். ஸோ நான் ஒன்றுனா தெரிஞ்சுக்குவேன் நான். ஸோ அதான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.
ஒரு குழந்தைங்கலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா மச்சம் மாதிரி ரெட் கலர்ல பெரிய மச்சம் மாதிரி அவங்க கையில இருந்திருக்கு. அது என்னன்னு தெரியல, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கேர் பண்ணல, கண்டுக்கவே இல்லை. ஸோ அது ஒரு விஷயம் இல்லை. அவங்க இப்போ எப்படி ஆகி போச்சு அப்படின்னா அது ஒரு டிஃப்ரெண்டா, அது ஒரு மாதிரி கலர்ல மாதிரி அது இருந்துச்சு. அப்பதான் டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க போலக்கு அது எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டார்டிங்ல நீங்க பாத்துருங்க, எதையுமே வந்து உடம்பு பாடியை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாப்பாவோட உடம்ப, குழந்தையோட உடம்ப செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதுவுமே லூஸா விடக்கூடாது. ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குழந்தைன்றது வந்து ஒரு பூ மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணணும், நல்லா ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப ரஃப் அண்ட் டப்பா ஹேண்டிலே பண்ணாதீங்க குழந்தை. ஒரு சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா கம்பேர் பண்றாங்க. என்ன கம்பேர் பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏன் குழந்தைலாம் ஒல்லியா இருக்கா அப்படின்றாங்க, அவங்க குழந்தை சொல்லுவாங்க குண்டா நல்லா சூப்பராக இருக்கா அப்படின்றாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. உடம்புலாம் ஒரு விஷயமே கிடையாது, வெயிட்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஒரு குழந்தை ஆக்டிவாக இருக்கா, ஆக்டிவாக இருக்குது. அந்த குழந்தை வந்து ஆக்டிவாக இருக்கா, இல்லை, அந்த மாதிரி தான் விஷயங்கள். ஓகேங்களா? நம்ம குழந்தை நல்லா ஆக்டிவாக இருக்கா, நம்ம நல்லா வந்து அந்த அவங்களுடைய நாலேஜ் வந்து டெவலப் பண்ணுற மாதிரி தான் விஷயம் இப்போ உள்ள காலத்தில். நீங்கள் போய்கிட்டு அவனை மாதிரி குண்டாகணும், இவனை மாதிரி குண்டாகணும், அது விஷயமே கிடையாது. வெயிட்டு டசன் மட்டும். அப்புறம் என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, நிறைய பேர் வந்து சோம்பேறித்தனம் பட்டுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சோம்பேறித்தனமா என்னன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சவங்க சோம்பேறித்தனம் தான் பட்டு பண்ணாங்க, அதான் சொன்னேன் நான். என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பேபியோட சோப்பு ஷாம்புலாம் காலியாக போயிடுச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நான் ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம எல்லாம் வந்து பேபியெல்லாம் குளிப்பாட்ட போகும்போது நான் பார்க்குறேன், அவங்களுடைய சோப்பு எடுத்து அந்த குழந்தைக்கு போடுறாங்க. அந்த குழந்தைக்கு வயசு 1 தான் ஆகுது. அவங்க வாட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பழைய அவங்க சோப்பு பிடிச்ச சோப்பு அதுவே குட்டியோண்டு ஆகி போய் அவ்வளோ தூரத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை எடுத்து போடுறாங்க அந்த குழந்தைக்கு. சரி, ஷாம்பு பார்த்தா இந்த ஷாம்பு நம்ம அது வந்து நான் நேம் சொல்ல விரும்பலை, அந்த ரஃப் அண்ட் பழைய காலத்தை நம்ம அப்போ யூஸ் பண்ணுற ஷாம்பு தான் இப்போ வரைக்கும் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ஷாம்பு எடுத்து அவங்க போடுறாங்க அந்த குழந்தை மண்டையில். என்னடா இதுன்னு பார்த்து எனக்கே ஷாக்கா. அந்த குழந்தை முடியல போட்டோன்னே அந்த முடிய ரஃப்பாகி போச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் போடாதீங்க. அந்த இப்போ குழந்தைங்களுக்குனே ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேர்த்து ஸ்மூத்தான இதில் வந்து வந்திருக்கு. அந்த ஹார்ஷ் மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இந்த ஹார்ஷாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வந்து அவாய்ட் பண்ணிடுங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ குழந்தைங்களுக்காக வேண்டிய நேச்சுரலாகவே எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க, நம்ம மார்க்கெட்டில் விற்கிறாங்கல்ல. ஸோ அதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. பவுடர், மாய்ஸ்சரைசர், அப்புறம் வந்து ஷாம்பூ, சோப்பு எல்லாமே, அப்புறம் இந்த ரேஷஸ் வர்றதுக்காக க்ரீமு, அதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். உங்கள் குழந்தை வந்து அழும்போது ஃபீட் பண்ணுறோம் சொன்ன ஸ்டார்டிங் பண்ணி சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீட் பண்ணும்போது அழும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். எதை செக் பண்ணணும்னா, டயப்பர் செக் பண்ணணும். ஓகேங்களா? டயப்பரில் வந்து அவங்க பாத்ரூம் போயிருக்காங்க, ஃபஸ்ட் அதை செக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா வந்து டயப்பரில் ஏதாச்சும் எறும்பு ஏதாச்சும் இருக்கா, எதுனாலுமே நீங்கள் செக் பண்ண ட்ரெஸ்ஸில் எதுனாச்சும் எறும்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஃபீட் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து டயப்பர் வந்து ரேஷஸ் மாதிரி வரும். நான் வந்து ஆன்லைனில் ஒரு பிராண்டு வந்து வாங்கி ஒரு 72 பீஸ் கிட்ட போட்டிருந்தாங்கன்னு சொல்லி ஆஃபரில் வாங்கி போட்டு என் குழந்தைக்கு யூஸ் பண்ணேன். அவளுக்கு அது யூஸ் பண்ண உடனே அந்த இது காமிச்சிருச்சு. நான் உடனே அதை அவாய்ட் பண்ணி தூர போட்டேன். ஓப்பனாக சொல்கிறேன், நான் யாருக்குமே தரலாம் மாட்டேன். நான் யூஸ் பண்ணாததுக்கு நான் மற்றவங்க தரணும், நான் ரைட்டு தானே நான் சொல்லுறேன். என் குழந்தை செட் ஆகலை, அப்புறம் அந்த பக்கம் செட் ஆகான்னு சொல்லிட்டு நான் தூர போட்டேன். ஸோ அப்படிலாம் வந்து எதுவுமே வந்து குழந்தைக்கு செட் ஆகாத யூஸ் பண்ணாதீங்க, நல்லா பிராண்டடாக வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து குழந்தைக்கு வந்து எந்த இன்ஃபெக்ஷனுமே ஆகாமல் பார்த்துக்கிறோம். என்னது அப்படின்னா, நிறைய பேர் இந்த மாதிரி லேசியாக இருக்கிறதுனால டயர்ட் ஆயிடுவாங்க. எல்லாருக்குமே புரியுது, எனக்குமே டயர்ட் ஆகும். பட் வந்து டயப்பர் சேஞ்ச் பண்ணுறதுலாம் முக்கியமான ஒரு விஷயம். கரெக்டாக வந்து 8 ஹார்ஸ் போய் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 4 மணி நேரத்துக்கு மேலே டயப்பர் போட மாட்டேன் பொண்ணுக்கு. எங்கேயாவது போனால் நான் அப்போ தான் யூஸ் பண்ண டயப்பரை யூஸ் பண்ணுவேன். வீட்டெலாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு என்னமோ ஒரு விஷயம் அதில் இஷ்டம் இல்லை, வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் வெளியே போனால் மட்டுமே தான் நான் யூஸ் பண்ணுறது, அந்த டயப்பரை யூஸ் பண்ணுவேன். நீங்கள் 4 ஹார்ஸ்க்கு ஒருக்கா சேஞ்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? அவங்க பாத்ரூம் போகிறத பொறுத்து என் பொண்ணெல்லாம் ஒரு 1/2 அன் ஹவருக்கு இல்லை, ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா பாத்ரூம் போய்கிட்டே இருப்பான். ஆமாம், போய்கிட்டே இருப்பா. ஸோ அதனால் வந்து நான் டயப்பர் யூஸ் பண்ணுறதும் கிடையாது, அதுக்கு நமக்கு வேலையும் கிடையாது. வெளியே போனால் நான் 4 ஹார்ஸ்க்கு ஒருக்கா சேஞ்ச் பண்ணுவேன். நீங்களும் பண்ணுங்கள். ஃபீடிங் பாட்டில் முக்கியமான ஒரு விஷயம். ஃபீடிங் பாட்டில் நல்லா வாஷ் பண்ணுங்கள். நல்லா ஒரு ஹாட் வாட்டர் வச்சு தான் நீங்கள் ஃபீடிங் பாட்டில் வாஷ் பண்ணவே செய்யணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நல்லா வந்து ஒரு வாஷரை வச்சு, அதாவது ஏதாச்சும் விம் பார் ஏதோ வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நல்லா வெந்நியை வச்சு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஹாட் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்மெல்லும் இருக்காது, அதில் உள்ள பாக்டீரியாஸ் எல்லாமே வெளியே போயிடும். அப்புறம் வந்து மேலே அந்த பாட்டிலில் நிப்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னா, அந்த ரப்பரை வந்து அடிக்கடி மாற்றிட்டு மந்த்லி ஒன்ஸ் மாற்றணும்.
நீங்கள் ஒரு 2 மந்த்துக்கு மேலே அதை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அந்த ஒரு மாதிரி வெள்ளை அந்த பாலோட இது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. அந்த பேக்டீரியா நான் சொல்லுவேன். மந்த்லி ஒன்ஸ் தான் ரப்பர் எத்தனை ரூபா குறைஞ்சது 10 ரூபா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கி போடுங்க. குழந்தைக்கு தான் நம்ம போடுறோம், நமக்கு ஒன்றும் யூஸ் பண்ணலையே. ஸோ அதான் நான் சொல்ல வரேன். அதெல்லாம் மாற்றிக்கிட்டே இருங்க, ஓகேங்களா? டாடிஸ், மம்மிஸ் அண்ட் ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி விஷயங்கள், இதை பற்றின நிறையா விஷயங்கள்லாம் கூட ஷேர் பண்ண எனக்கு ஆசையாக தான் இருக்குது. பட் இதுவே நம்ம நிறையா அவங்க பேசி உங்களை டார்ச்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். இருந்தாலுமே நான் எனக்கு ஷேர் பண்ண தோணுதான் எனக்கு ஷேர் பண்ணிக்கேன், ஓகேங்களா? நான் பண்ண தப்பெல்லாம் நீ பண்ணக்கூடாதுல்ல. ஸோ அதான் சொன்னேன் நான். இது மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது. நான் கம்மிங் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இதை மாதிரி தகவல் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி விஷயங்கள் எதனால உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே தான் உங்களுக்கு கம்மிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு தெரியாது, ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.